நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கண் செல்வோம். இன்று திருமணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட தலைப்பு யோவான் ஸ்நானகனின் செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. The message of John the Baptist. Repent, for the kingdom of heaven is at hand. அதற்கு ஆதாரமாக மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Gospel according to St. Matthew chapter 3 verses 2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Repent, for the kingdom of heaven is at hand. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா. நல்ல பிதாவே, அப்பா, எங்களை ஒரு விசை உங்களுடைய கருத்துல நாங்கள் கொடுக்கணும்ப்பா. இதோடு கூட இடைப்படுங்கப்பா. ஒரு மூத்தின் ஆவியை கொடுங்க ராஜா. ஆவியானவரே, நீங்க எங்களோடு கூட ஒவ்வொரு ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையில விதைக்கும் பொழுது கத்தாவே, அது எங்களுடைய இருதயங்களே கத்தாவே 100 மடங்கு பலனை தாங்க ராஜா. சிலத்திங்க தகுந்த கரத்துல கொடுக்கணும். துதி கனமே எல்லாவற்றையும் சத்துரு இயேசு கிறிஸ்து நாம் தெரிஞ்சுக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Repent, for the kingdom of heaven is at hand. இன்று யோவான் ஸ்நானகனை குறித்து தேவனின் திட்டம் தான் என்ன என்பதை குறித்தோம், யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்பதை குறித்தோம், யோவான் ஸ்நானகனின் செய்தி தான் என்ன, what is the message of John the Baptist என்பதை குறித்தோம் நாம் இந்த பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபத்தமாக இருக்கிற அப்படினால் நாம் எவ்வாறு நம்மை தயார் செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்று உதவி செய்வாராக. முதலாவதாக யோவான் ஸ்நானகனை குறித்து தேவனுடைய திட்டம் தான் என்ன, what is God's plan for John the Baptist. ஏசியா 40ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாராக நாம் பார்க்கிறோம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாக பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவனாய கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை தான், வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தத்தை தான் அங்கு யோவான் ஸ்நானகனாக அங்கு வருகிறதை பார்க்கிறோம். தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்புவதற்கு முன்பதாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக, தேவனுடைய பாதையை செவ்வை பண்ணுவதற்காக, பாவத்திலே மூழ்கி இருந்த மனு குலத்தை பாவ வாழ்க்கையிலிருந்து தங்களுடைய வழிகளை அவர்கள் செவ்வைப்படுத்துவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இங்கு அவர் யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். ஆம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறார்கள் என் பிள்ளைகள், பாவத்திலே மூழ்கி இருக்கிறார்கள், அவளை தேற்றுங்கள், எருசலேமின் பட்சமாய் பேசுங்கள், அவருடைய போரெல்லாம் முடிந்தது, அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் தன் சகல பாவம் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று தேவன் சொல்கிறார். வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பள்ளமெல்லாம் உயர்த்தப்படணும், சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது எல்லாம் செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். அதைதான் அங்கே நடத்துவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக முன்னோடியாக இந்த பலியை ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் ஸ்நானகனை குறித்து பிதாவாகிய தேவன் திட்டமிட்டார். Comfort, yes, comfort my people, says your God. Speak comfort to Jerusalem and cry out to her that her warfare is ended, that her iniquity is pardoned. For she has received from the Lord's hand double all her sins.
The voice of one crying in the wilderness, prepare the way of the Lord. Make straight the desert a highway for our God. Hallelujah. Prepare the way of the Lord. Make straight the desert a highway for our God. கர்த்தருக்கு பலியை ஆயத்தப்படுத்துவதற்காக இங்கு யோவான் ஸ்நானகனை அவர் முன் குறித்தார் பிதாவாகிய தேவன். ஏசாயா 40:10-12 வரை பார்க்கிறோம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அவர் என்ன செய்வார்? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாளுகளை மெதுவாய் நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாவும் மலைகளை தரசாலும் அவர் நிறுத்துவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவருடைய வருகையை பற்றி இங்கே குறிப்பிட நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து எல்லாவற்றையும் அவர் முன் குறித்த எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துக் கொண்டு வருகிறார். இன்று அந்த யோவான் ஸ்நானனுடைய செய்திதான் என்ன என்பதை பற்றி நாம் சற்று ஆழமாக நாம் கற்றுக்கொள்வோம். யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார்? What kind of life did John the Baptist live? அவருடைய பிறப்பை பார்க்கும் பொழுது அங்கு லூக்கா சுவிசேஷம் 1-ம் 5, 6 வசனங்களும் 11 முதல் 17 வசனம் வரை நாம் பார்க்கிறோம். Gospel according to Luke chapter 1 verses 5, 6 and 11-17. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவளாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அங்கு பிதாவாகிய தேவன் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். எந்த குடும்பத்திலே யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும் என்பதை அவர் நிர்ணயித்தார். இங்கு சகரியாவையும் எலிசபெத்தையும் அவர் செலக்ட் பண்ணுகிறார். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தார்கள்? கர்த்தர் கொடுத்த சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவளாக நடந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்திலே, அந்த சந்ததியிலே தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இங்கு யோவானை, ஜான் தி பேப்டிஸ்டை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்காக ஒரு குடும்பத்தை இங்கே தேவன் தேர்ந்தெடுத்து என்ன சொல்கிறார்? 11 வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று சகரியாவுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான். ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய் கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளையிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய தானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமுடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று இங்கு அந்த கர்த்தருடைய தூதனானவர் இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். 2 பேரும் வயதானவர்கள். சகரியாவும் எலிசபெத்துக்கும் பிள்ளைகள் இல்லை. மிகவும் வயது சென்றவராக இருந்தார்கள். ஆனால் அவருடைய வேண்டுதல் இருந்தது. ஜெபித்தார்கள், எப்பா எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க என்று. எல்லாவற்றையும் அவர் துர்த்திலே வைத்திருந்தார். ஏற்ற நேரத்திலே அவருடைய வாழ்க்கையை பார்த்து சகல அவர்கள் எப்படி இருந்தார்கள்? இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவளாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவளாக இருந்தார்கள்.
இந்த வசனத்தில் நாம் நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததி, தேவன் விரும்புகிற அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் பாத்திரவனாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நேரத்திலே சகரியாவும் எலிசபெத்தும் சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். வயது சென்ற காலத்திலே தேவதூதன் சொல்கிறான், சகரியாவே பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். அவனும் ஒரு பரிசுத்தவனாகவே இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பான். அந்த அபிஷேகத்தை தாயின் வயிற்றிலிருந்தே அவன் பெற்றவனாயிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் முரட்டு குணமுள்ள அந்த இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை தேவனாய் கத்திரத்துக்கு காத்திருப்பான். கடின இருதயம் உள்ள இஸ்ரவேல் சந்ததியார், பாரம்பரியத்திலே மூடி இருந்த இந்த இஸ்ரவேல் சந்ததியாரை தேவனாய் கத்திரத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாக. ஹல்லேலூயா. அவன் எலியாவின் ஆவியும் பலமுடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று இங்கு தேவதூதன் சொல்லிட பார்க்கிறோம். இதுதான் அவருடைய பிறப்பு. அவருடைய வளர்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? ரைசிங் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். மத்திய 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் இவ்வாறாக பார்க்கிறோம். Gospel according to St. Matthew chapter 3 verses 1 to 4. அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடனுடைய சத்தம் உண்டு என்று ஏசியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. வனாந்தரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒட்டக மயிர்தான் அவனுடைய உடை. தன் அறையிலே வார்க்கச்சையாக கட்டியிருந்தான். காட்டில் உள்ள வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் தான் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஹல்லேலூயா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதுதான் அவனுடைய வளர்ப்பாக இருந்தது. In those days, John the Baptist came preaching in the wilderness of Judah, saying, "Repent, for the kingdom of heaven is at hand. For this is he who was spoken by the prophet Isaiah, saying, the voice of the one crying in the wilderness, prepare the way of the Lord, make his path straight." Now John himself was clothed in camel's hair, with a leather belt around his waist, and his food was locusts and wild honey. வனாந்திரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவனாக அவன் வளர்ந்து கொண்டிருந்தான். அந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். மத்திய 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் 12ஆம் வசனம் எடுத்து வைத்துக் கொள்வோம். Gospel according to St. Matthew chapter 3 verse 2 and verses 5 to 12. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அவருடைய வாழ்க்கையை, இஸ்ரவேல் மக்களை பரலோக ராஜ்யத்துக்காக நேராக அவருடைய திருப்புவதுதான் அவருடைய வாழ்க்கையாகவே இருந்தது, அவருடைய ஊழியமாகவே இருந்தது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். 12ஆம் வசனம் பார்க்கிறோம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் மனத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக அநேகர் எருசலேம் நகரத்தார் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனத்திற்கு வந்தார்கள். அவனுக்கு எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, எங்க இருக்கான்னு தெரியாது. ஆனால் அங்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் அவனத்தை கூட்டிக் கொண்டு வருகிறார். அவனை பார்க்கிறவர்கள் எல்லாம் தங்களை பாவங்களை அறிக்கையில
ஆவியானவர் உணர்த்தினார். ஹalleluya. யோர்தான் நதியிலே வந்தவர்கள் எல்லாரும் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதுதான் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம். அப்பொழுதுதான் அவன் அவளை கடிந்து கொள்கிறான். என்ன சொல்கிறான்? அதில் பரிசேயரும் சதுசேயரும் அநேக தடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி அவன் வருகிறதை பார்க்கிறான். பரிசேயர் சதுசேயர் அந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே பாரம்பரியமாக காரியங்களை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், கடினமான இருதயம் உடையவர்கள். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் பண்ணுவோம் என்று கடினமான இதயத்தை உடையவர்கள். அவர்களும் இதை கேள்விப்பட்டு தாங்களும் ஞானஸ்நானம் பெறும்படி அங்கே வருகிறார்கள். வருகிறதை பார்த்து நான் என்ன சொல்கிறான்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள அவங்களுக்கு வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். யாராக இருந்தாலும் இங்கே யோவான் ஸ்நானன் எவ்வளவு தைரியமாக இருந்தால், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிறைந்தவனாய் அவன் யாருக்குமே பயப்படவில்லை. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். நாங்கள் ஆபிரகாமின் வம்சப்படி நாங்கள் வந்திருக்கிறோம், ஆகையால் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லாரு நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு தைரியமாக அவன் ஊழியத்தை செய்தான். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதேதான் இன்றும் ஆவியானவர் நம்மோடு கூட இடப்படுகிறார். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம்? கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மனம் திரும்புங்கள், பரராஜ்யம் சமீபித்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோவான் சொன்ன அதே செய்திதான் இன்று நமக்கு நம்முடைய காதுகளிலே ஒலிக்கிறது அல்லவா? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்பொழுது கோடாரியானது மரங்களை வேறு வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்பிற்கு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்கிறார். அவருடைய பாதரட்சியிலே சொல்லுகிறது, நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூச்சு கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியால் சுட்டரிப்பார் என்றான். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நியாயாதிபதியாக வர இருக்கிறார். பரலோகராஜ்யம் மிகவும் சமீபமா இருக்கிறது. தூற்று கூட அவர் கையில இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் அவர் சேர்ப்பார். தேவர்களுக்கு கட்டளையிடுவார். உலகத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை மட்டும் தேவர்கள் அவருக்கு பாத்திரம் உள்ளவர்களாக, அவருக்கு பிரியமுள்ளவர்களாக நடந்த எல்லாரையும் அவர் சேர்த்து அனுப்பார்கள். ஆனால் பதரையோ அவியாத அக்கினியிலே அவர் சுட்டரிப்பார். தீர்க்க தரிசனமாக இந்த 2வது வரியின் குறித்தும் அவர் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் the ministry of John the Baptist, யோவான் ஸ்நானனின் ஊழியமாக இருந்தது. அடுத்ததாக யோவான் ஸ்நானனின் செய்தி தான் என்ன? What is the message of John the Baptist? முதலாவதாக மனம் திரும்புதலின் செய்தி, the message of repentance. மத்திய 3:2-5 நாம் பார்த்தோம் அல்லவா? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினாள். அப்போது எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனுக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதேபோல் மத்திய 3:8-10 வரையும் பார்க்கிறோம். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள், நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லினால் மாத்திரமல்ல, இந்த கல்லினாலே ஆபிரகாம் கல்விகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். அகைன் ஒரு காஷனை கொடுக்கிறார். இப்ப கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகிய நல்ல கனி கொண்டாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று அவர் இங்கு மனம் திரும்புதலின் செய்தியை அவர் கொடுக்கிறார்.
இன்றும் அதே செய்தால் நமக்கு வருகிறது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபித்திருக்கிறது. இதே கர்த்தராகிய இயேசு தம்முடைய ஊழியத்திலே மத்திய 18:3 இவ்வாறு சொல்கிறார், மனம் திரும்பி பிள்ளைகளை போல நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாவே சொல்கிறேன் என்று இங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். Gospel according to St. Matthew chapter 18:3 says, truly I tell you, unless you change and become like little children, you will never enter the kingdom of heaven. நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? சிறுபிள்ளைகளா இருந்து நான் இப்பொழுது பெரியவர்களா ஆகிவிட்டோம். இங்கு ஒரு பெரிய சேஞ்சை, ஒரு பெரிய திருப்பத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால், பிள்ளைகள் எப்படி, சிறு பிள்ளைகள் எப்படி தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்களோ, பெற்றோரே நம்பி வாழ்கிறார்களோ, கள்ளம் கபடற்ற இதயத்தோடு வாழ்கிறார்களோ, அதே போல் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 18:3 சொல்கிறார். மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறேன் சொல்கிறார். அப்போது 3:20 அங்கு பேதுருவும் அந்த பிறவி சப்பானியை பேதுருவும் யோவானும் அங்கே சுகப்படுத்தின பிறகு இந்த பிரசங்கத்தில் உங்களை பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்கிறார். Repent and turn to God so that your sins may be wiped out. The times of refreshing may come from the Lord. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நாம் இங்கே நினைக்க வேண்டியது, நம்ம நினைவிலே கொள்ள வேண்டியது, மனம் திரும்புவது நமது மனதை மாற்றுவதல்ல, நாம் செய்த காரியத்துக்காக வருதுவதும் அல்ல, சில நேரத்தில் மீண்டும் ஒருபோதும் பங்கேற்க மாட்டோம் என்று தைரியமாக தீர்மானங்களை எடுப்பதல்ல. மனம் திரும்புவது என்றால் நாம் சென்று கொண்டிருக்கிற பாதையை விட்டு 180 degrees திரும்ப வேண்டும். அப்படியே ரைட் அபவுட் டர்ன், பாவமான வாழ்க்கையை விட்டு அப்படியே திரும்ப வேண்டும். அதை தான் யோசனை சொல்கிறார், நீங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையை மேசியா என்று அழைக்கப்படுவதை நோக்கி திருப்புங்கள், கிறிஸ்துவை நோக்கி திருப்புங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய ரிப்பனன்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பாவத்தில் விழும்போது நாம் பாவம் மன்னிங்க என்று கேட்கிறோம். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களால் நாம் மன்னிப்பு கேட்கிறோம். அடுத்த 2 நாள் கழித்து அதே பாவத்திலே விழுகிறோம். நோ, இது ரிப்பனன்ஸ் இல்ல, இது மனம் திரும்புதல் அல்ல. You have to turn around 180 degrees. One right about turn we have to do. அதேதான் மத்தேயு 18:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உவமையா சொல்கிறார், மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால், உங்க சேஞ்ச் இருக்கணும். There should be a change in your heart. There should be a change in your behavior. மீண்டும் மீண்டும் அதே பாவத்திலே, அதே அடிமைத்தனத்திலே இருந்து கொண்டு நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றீங்களா? சாரி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. You have to axe your all the bad habits, all the sinful nature. You have to axe. அதை அப்படியே கட் பண்ணணும். நீங்க ஒரு பெரிய கோடாரியை எடுத்து நீங்க கட் பண்ணுங்க. It is in your hands. இதற்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும். Yes, I want to come out of this. Yes, I want to take a right about turn. பாவமான பாதை எனக்கு போதும். உதறி தள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாவை சொல்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 18:3 சொல்லியிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இது எப்படி வேலை செய்யறது? First you have got to be honest with you. You be real. தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் செய்தேன், பண்ணேன், தப்புப்பா. Be honest with yourself. When you start to feel guilt and remorse about something you have done or something going on in your life, you have got to be honest about it.
If you're having any issues that are affecting your relationship with Christ, immediately quit. Don't make any excuses. Yeah, it is your fault, not someone else. Understand? நேர்மையாக இருக்க வேண்டும். நீங்க செய்த ஒன்றை பற்றியோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒன்றை பற்றியோ நீங்கள் குற்ற உணர்ச்சியும் வருத்தத்தையும் உணர தொடங்கும் போது அதை பற்றி நீங்க நேர்மையாக இருக்க வேண்டும். செய்துட்டேன் தப்பு, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு அது செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க, ஆனா திரும்பியும் போய் செய்றீங்க. திரும்ப செய்யும்போது again there is a friction between you and Christ. There's a friction is happening in your relationship with Christ. மனசமாதானம் இல்ல, ஜெபிக்க முடியல, பிரசன்னத்துல உட்கார முடியல. ஒருவேளை நம்ம ஒரு சாக்கு போக்கு வர சொல்றோம். பண்ணது நம்ம தப்பு பண்ணது நம்ம. But we blame others. We blame media. We blame technology. Check yourself. மனம் திரும்புதல். அதைதான் இங்க டேவிட் செய்கிறான். What David did. சங்கீதம் 51 முதல் 3 வசனங்களை வர செய்கிறான். அவன் அங்கு பச்சை பாலத்திலே அங்கே பாவத்திலே விழுந்தான், பாவம் செய்தான். இங்கே நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்தப்பட்ட பொழுது மனம் கசந்து அப்படியே தேவன் தவறான், அப்படியே ஒத்துக்கொள்றான். சங்கீதம் 51 முதல் 3 வசனம். Songs 51 verses 1 to 3. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கத்தின்படி என் மீது நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவப்பறை என்னை சுத்திகரியும். என் மீதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. Please accept your mistake. Please accept your sins and confess it. Surrender yourself. கதறாங்க. Have mercy upon me, God, according to your loving kindness, according to the multitude of your tender mercies, blot out my transgressions. Hallelujah. Wash me thoroughly from my iniquity and cleanse me from my sin. For I acknowledge my transgressions, and my sin is always before me. Always before me. நாம் அப்படிப்பட்ட ஒரு மனந்திரும்பலுக்கு வருகிறோமா? சற்று ஆரம்பி பார்ப்போம். அதன் பிறகு தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று சொல்கிறார். பாவத்தில் விழுந்தான், உண்மை. ஆனால் முழுவதுமாக மாறினான், முழுவதுமாக மாற்றப்பட்டார். பச்சைப்போடு பிறந்த அந்த முதல் மகனை அவர் அடித்தார், மகன் இறந்து போனார். அதன் பிறகு சாலமோனை கொடுத்தார், அவருடைய சந்ததியை உறுதிப்படுத்தினார், நிலைநிறுத்தினார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது. How to avoid falling back into the same old routine. Replacement. பாவத்திலிருந்து விடுபடும் போது நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். That is the only way out. எந்தெந்த கெட்ட பழக்கம்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படி நல்ல பழக்கமாக மாற்றுங்க. பொய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உண்மை பேச ஆரம்பிங்க. மற்றவர்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்றவர்களை பிரைஸ் பண்ண ஆரம்பிங்க. If your mind is always focusing on finding fault with others, please change that attitude. Try to find out the good things in others. Replace those bad habits with good ones. Put off old self and put on the new. Turn from destructive to constructive. When we get rid of sin, we must put on Christ. Pastor Paul was saying. That's why Paul says in Galatians 2:20, I have been crucified with Christ. It's no longer I who live, but Christ lives in me. And the life which I now live in the flesh, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. Hallelujah.
கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20 பாரா சொல்லிடுறாங்க பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன். கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை, இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையை, கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து அறைந்த பிறகு அதை எடுக்காதீர்கள். தேவனுடைய பலிபீடத்தில் நீங்க அரைஞ்சிட்டீங்க, சிலுவையில் அரைஞ்சாச்சு. Don't take it back. Then how to live? Yes, that's why he's telling, I have been crucified with Christ. It's no longer I who live. No, I'm not living, but Christ lives in me. Hallelujah. But Christ lives in me, and the life which I now live in the flesh, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. Hallelujah. அந்த வாழ்க்கைக்கு நீங்க வாங்க. பாவத்தை விட்டு உதறி தள்ள முடியும். இன்னும் தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த அடிக்ஷன் வந்து வெளியே வர முடியல தவிக்கிறீங்களா? ஜஸ்ட் ஆக்செப்ட். வேரோடு பிடுங்கி எறியுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயமாக உதவி செய்வார். அடுத்த செய்தி என்ன? யோவான் சொன்ன அடுத்த செய்தி நம்பிக்கையின் செய்தி, மெசேஜ் ஆஃப் ஹோப். இதிலே தேவன் நமக்காக இருக்கிறார், தேவன் நம்மில் கிரியை செய்ய விரும்புகிறார், தேவன் நம் மூலம் செயல்பட விரும்புகிறார். God is for us, God wants to work in us, and God wants to work through us. இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய செய்தி, நம்பிக்கையின் செய்தியாக இருக்கிறது. Yes, it is a message of confidence, confession and commission. It's a message of power, redemption and transformation. தேவன் நமக்காக இருக்கிறார் என்பதை ஏசாயா 35:3-4 வசனம் வரை பார்க்கிறோம். ஏசாயா chapter 35 verses 3 and 4. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இங்க கர்த்தர் யோவானை பயன்படுத்துகிறார். இதவாகிய தேவன் ஜனங்கள் பக்கம் இருப்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். ஆகையால் தான் அந்த நியாய பிரமாணம் செய்ய முடியாததை, செய்யக்கூடாததை தானே செய்து முடிப்பதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்புகிறார். அதை ஜனங்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினார். அதுக்காக தான் அவர் யோவான் ஸ்நானகரை முதலாக அனுப்புகிறார். இது ஏற்கனவே அவர் சொன்னார். எரேமியா மூலமாக, ஏசாயா மூலமாக, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக எல்லா ரட்சிப்பின் எல்லா வாக்குத்தத்தங்கள் வந்தது. மீசியாவின் வருகையை பற்றி சொன்னாங்க, புதிய பிறப்பு பற்றி சொன்னாங்க. ஆனாலும் இங்கு யோவான் ஸ்நானகர் மூலமாக இந்த புதிய பிறப்பு, born again எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் எல்லாவற்றையும் பற்றி இங்க அவர் சொல்ல விரும்புகிறார். கடந்த கையிலே திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் சொல்லுங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்ட வருகிறார், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார். அவர் வந்து உங்களை நிச்சயமாக ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பின் அந்த நம்பிக்கையை, மெசேஜ் ஆஃப் ஹோப், அதுதான் தேவன் நமக்காக இருக்கிறார். தேவன் நம்மை இந்த பாவத்தில் சாபத்தில் மீட்பதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே அனுப்பியிருக்கிறார். இந்த அந்த செய்தியை இங்கே யோவான் ஸ்நானகர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது தேவன் நம்ம கிரியை செய்ய வருகிறார். இங்கே இந்த ஹீப்ரு வேர்டு ஒன்று தெஷுவா என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது மனம் திரும்புதலுக்காக. முழுமையாக தேவனிடமிருந்து திரும்புதல். ஒரு மனிதனின் முழு இருதயம், மனம் மற்றும் ஆத்மாவை இது உள்ளடக்கியது. தேவனின் சாயல் உருவாக்கப்பட்ட மனிதனாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பது ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த தேஷுவா நமக்கு சொல்கிறது. மனம் திரும்புதல், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக மனம் திரும்புதல். உள்ள இருந்து அது நம்மளை மாற்ற வேண்டும்.
உள்ளான மனம் திரும்புதல், தென் பாவங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொள்ளுதல். இதைதான் அகைன் சங்கீதம் 51 நாம் போகும்போது எங்க தாவீது எவ்வாறு இதை சொல்கிறார் இதை பார்ப்போம். சங்கீதம் 51 verses 10 13 வரைக்கும். Psalm 51 verses 10 to 13. தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிரந்தரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். உங்க இரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. இங்கு தேவன் நம் மூலமாக நம்மை ரட்சித்த பின்பு நம் மூலமாக அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். அதுதான் இங்கே யோவான் ஸ்நானன் சொல்கிறார் செய்தி. அதே எக்ஸாம்பிள் டேவிட், தாவீது தான் அதே எக்ஸாம்பிள். முதல் 3 வருஷத்திலே தன்னை அப்படியே தன்னுடைய பாவத்தை உணர்கிறான், கன்ஃபெஸ் பண்றான். 10ஆம் வருஷத்து 13ஆம் வருஷம் வரைக்கும் create in me a pure heart, O God, and renew your steadfast spirit within me. Do not cast me from your presence or take your Holy Spirit from me. Restore to me the joy of your salvation and grant me a willing spirit to sustain me. இந்த பரிசுத்தமான வாழ்க்கையில நான் நிலைத்திருப்பதற்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Grant me a willing spirit to sustain me, then I'll teach transgressors your ways. நான் கடந்து வந்த பாதையிலே நான் எவ்வாறு இந்த பாவத்திலிருந்து சாபத்தில் நான் வெளிப்பட்டேன், விடுதலை ஆக்கப்பட்டேன் என்பதை நான் மற்றவர்களுக்கும் சொல்லுவேன். So that sinners will turn back to you. இதுதான் கர்த்தர் இங்க நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக செய்கிறார். எதற்காக அவர் நம்மை ரட்சிக்கிறார்? இன்னும் நம்மை போல எத்தனையோ பேர் இந்த பாவத்திலே மூழ்கி இருக்கிறார். எஸ், God wants to work in us. மறந்து போகாதீர்கள். நாம் மீண்டும் மீண்டும் இந்த பாவத்திலே விழும்போது தேவனுடைய திட்டங்கள் தடைபடுகிறது. உங்கள் மூலமாக எத்தனையோ பேரை அவர் ரட்சிக்க அவர் திட்டம் கொண்டிருந்தார். And we are the stumbling blocks for that. Please remember. வெளியே வந்துருங்க. இன்னும் எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாக செய்ய இருக்கிறார். He has a great plans for you. அதேதான் இங்க தாவீது சொல்கிறான், create me a pure heart. இந்த இருதயத்திலே எந்த விதமான அசுத்தமான காரியங்கள் வரக்கூடாது, பாவமான சிந்தனைகள் வரக்கூடாதுப்பா. Renew a steadfast spirit within me. Do not cast me from your presence or take your Holy Spirit from me. பரிசுத்த ஆவியை என்றது எடுத்துக்கொள்ளாதீர்கள். மீண்டும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்கள். Restore to me the joy of your salvation and grant me a willing spirit to sustain me. Then I'll teach the transgressors your ways, so that you sinners will turn back to you. நாம் கேட்போமா? ஏனென்றால் கர்த்தர் தேவன் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். God wants to work in us. மூன்றாவதாக தேவன் நம் மூலம் செயல்பட விரும்புகிறார். மத்தேயு 3:8 மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். தேவன் நம்மை மன்னிப்பது மட்டுமல்ல, நம்மை சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்மை உள்ளிருந்து வெளியே மாற்ற விரும்புகிறார். நாம் முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கையை வாழ்வதை அவர் சாத்தியமாக்க அவர் விரும்புகிறார். நம் மூலம் அவர் செயல்பட விரும்புகிறார். Therefore bear fruits worthy of repentance. அடுத்த செய்தி என்ன சொல்றாரு? யோவான் ஸ்நானனின் எச்சரிப்பின் செய்தி. ஜான்ஸ் வார்னிங் மெசேஜ். மத்தேயு 3:9-10 பார்க்கிறோம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்வினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொண்டாத மரங்கள் எல்லாம் வெட்டு உண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஒரு எச்சரிப்பின் செய்தியை இங்கே கொடுக்கிறது பார்க்கிறோம். அடுத்தது ஒரு தீர்க்கதரிசன செய்தி, மெசேஜ் ஆஃப் ப்ராஃபஸி. மத்தேயு 3:11-12 பார்க்கிறோம். Gospel according to St. Matthew chapter 3 verse 11 and 12. மனம் திரும்புதற்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருகிறவர் இன்னும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சியை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி
தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்று இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அங்கு சொல்லியதை நான் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானம் கொடுக்கிறேன், ஆனால் அவர் கொடுப்பதோ பரிசுத்த ஆவியினாலே, அந்த அக்கினினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நீங்க பரிசுத்த ஆவியின் மூலமா ஞானஸ்நானம் பெறும்பொழுது ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை, கிரமமான ஒரு வாழ்க்கை அவருங்க கொடுக்கிறார். அதைத்தான் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா. புதிய வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கிறார்? சிருஷ்டிப்பிலே மனிதன், முதலாவது மனிதனை அவர் நம்முடைய சாயலாக படைக்கும் பொழுது அங்கே தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே அவர் ஊதி அந்த மனுஷனுக்கு உயிரை கொடுக்கிறார். தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானார். இப்பொழுது மனிதன் பாவத்திலே விழுந்து விட்டான். பாவத்தில் விழுந்த அந்த மனிதனை மீட்பதற்காக ஒரு நவமான இதயத்தை கொடுக்க வேண்டும். அதை தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்கிறார். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 27 வசனம் வரா சொல்கிறார். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஒரு ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவரின் நமக்குள் வாழ பரிசுத்த ஆவியை கொடுப்பதே. அந்த திட்டத்தை இங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக பிதாவாகிய தேவன் சொல்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதன் மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுகிறான். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த மனிதன் ஒவ்வொரு முறையும் நியாயப்பிரமாணத்தை மீறும் போதெல்லாம் பாவத்தில் விழுகிறான். அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக தான் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவிலே நமக்காக அவர் செய்து முடிப்பதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்தமுள்ள ஒரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். ஜீவ பலியாக கொடுத்தார். கொடுத்தவர் என்ன பண்ணார்? ஹல்லேலூயா, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி வலது பஸ்ல உட்கார வைத்தார். நாம் இன்று கூட செய்து கொண்ட பாவங்களுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பஸ்ல நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் பரத்துக்கு எடுத்துக்கொண்ட பிறகு 50 நாள் நம்மோடு கூட வாழ்வதற்காக, நம் இருதயத்திலே வாழ்வதற்காக நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவரை கிருபையாக கொடுத்தார். அதைதான் இங்கே சொல்கிறார். உங்கள் இருதயத்திலே உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களுக்கு என் கட்டளைகளின்படி நடக்கவும் நியாயங்களின்படி கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று இங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக அவர் முன் குறித்தார். அதை தான் செய்து முடித்தார். ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். ஒரு வல்லமையான ஒரு புதிய வாழ்க்கையும் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியான நம்மையில வாழும் பொழுது கிரகிக்க கூடாத பெரிய வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக அவர் சொல்லியதை பார்க்கிறோம். Acts 1:8 says, "But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witness to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth." இதுதான் சீஷர் மூலமாக உலகெங்கும் அவர் சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால் அவர்களை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் அல்லவா, அபிஷேகித்து பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியெல்லாம் வைத்திருக்கிறார். இன்று உங்களையும் என்னையும் சாட்சியெல்லாம் வைத்திருக்கிறார். நான் வாழ்கிற இடத்துல, இந்த பாம்பே பட்டணத்திலே மற்றவர்களுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். நமக்குள் இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வல்லமையான கிரைக்கு கூடாத பெரிய காரியங்களை செய்து கொண்டு மறந்து போகாதீர்கள். நாம் இடம் கொடுப்போம். இன்று நாம் பாவத்திலே விழும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. நாம் சற்று நம்மை முழுவதுமாக நேரத்திலே ஒப்படைப்போமா? இந்த வல்லமையான புதிய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடைமுறையில் எல்லா அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பற்பல பாஷையிலே அவர் பேசினார்கள். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பேதுரு நிழல் குணப்படுத்தினது. 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இந்த பிலிப்பு ஆவியானவரால் கொண்டு போகிறார். 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்கு பவுலும் சீலாவும் அற்புதமாக சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அங்கு வல்லமையான கிரகிக்க கூடாத பெரிய வல்லமையான காரியங்களை நடத்தி அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம்.
only one example I want to show. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 23-36 வசனம் வரை. இங்கு அவருடைய ஜெபத்தை பாருங்கள். கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 23-31. அவர் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்கள் வந்து பிரதான ஆசாரியர்கள் மூப்பரும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு அவர் எப்படி ஜெபிக்கிறார்கள் பாருங்கள். கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனா இருக்கிறேன். பிரஜாதிகள் கொந்தரித்து ஜனங்கள் விரோத காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் உடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமி ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரி ஏகமாய் கூட்டம் கொண்டார்கள் என்றும் தேவரே உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவர்கள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் பிரஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாவே கூட்டம் கூடினார்கள். அதே மாதிரி இப்பொழுதும் கர்த்தாவே, அவள் பயமுறுத்தல்களை தேவரில் கவனித்து, இன்னும் அதே பயமுறுத்தல் நமக்கு இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அதே பயமுறுத்தல் அப்போஸ்தலருக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதுதான் இங்க ஜெபிக்கிறார். இப்பொழுதும் கர்த்தாவே, அவள் பயமுறுத்தல்களை தேவரில் கவனித்து உன்னுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவளுக்கு அனுக்கிரகம் செய்துள்ளோம் என்று ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? அவள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நிரப்பப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறதா? எதற்கும் பயப்படாத ஒரு வாழ்க்கையா வாழ்றீங்களா? அந்த வாழ்க்கையை வாழ்வோமா? கேட்போமா? ஜெபத்தை பண்ணி முடிக்கவும். அவர் ஜெபம் பண்ணின போது அது கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆவியானவர் அங்க இடைப்பட்டார். இருந்த எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். அதன் பிறகு 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு பயப்பட்டதே கிடையாது. அதுக்கு பிறகுதான் நிறைய அற்புதங்கள். இந்த அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் அப்படியே பார்த்தே போலாம். அப்போது நடுபடி நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. ஆவியானவர் முழுவதுமாக பிள்ளைகளை உபயோகப்படுத்தினார். உங்களையும் என்னையும் இன்னைக்கு உபயோகப்படுத்த வாஞ்சிக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நம்ம மூன்றாவதாக ஒரு கிரமமான ஒரு புதிய வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 14:33 பார்க்கிறோம். 1 Corinthians chapter 14 verse 33 பார்க்கிறோம். God is not the author of confusion but of peace in all the churches of the saints. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபையில் எல்லாவற்றையும் அப்படியே இருக்கிறது. நமக்கு ஒரு நியூ லைஃப் ஆஃப் ஆர்டர் அண்ட் டைரக்ஷன் அவர் கொடுப்பார். நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதிக்கும் பொழுது ஒரு ஒழுங்கு, அமைதி மற்றும் நல்லிணக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கலாம். When we allow the Holy Spirit to be in charge, we can expect order and peace and harmony in our life. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுப்பார். ஏனென்றால் அவர் தான் எல்லாவற்றையும் அவர் நடத்தி செல்வார். நம்ம ஒரு மேலே சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழும்போது நமக்காக அவர் எல்லாவற்றையும் நடத்தி செல்வார். கடைசியா நாம் எவ்வாறு தயாராக வேண்டும்? How do we get ready? தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ண சித்தம் என்று பகுத்தறித்தக்கதாக வாழ வேண்டும். அதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை வர சொல்கிறார். அப்படி இருக்க சகோதரி, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவன் பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ளவராக. நீ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவன் நன்மையும் பிரியும் பரிபூர்ண சித்தம் என்று பகுத்தறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபம் ஆகுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே அவர் சொன்னார் அல்லவா, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானாம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின் சொல்லி பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லிவிட்டார். நாம் பிதாவின் சித்தத்தை அறிந்து தேவனின் நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறித்தக்கதாக நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் புதிதாக்குறவர்களாக நாம் வாழ்வோம். கேட்போம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியும், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். பாவமான காரியங்களை உலகம் செய்கிறதாக நானும் செய்கிறேன் என்று சொல்லாதீர்கள்.
பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும்பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து அறிம்படி நாம் செய்ய முடியும். அடுத்ததாக let's put on the armor of light. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். ரோமர் 13 முதல் 11-12 வரை பார்க்கிறோம். Romans chapter 13 verses 11 and 12. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசியில் ஆனபோது ரட்சிப்பு சமயமா இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமா இருக்கிறது. இரவு சென்று போயிட்டு பகல் சமயமாயிட்டு. ஆகையால் அந்த காலத்தின் கிரியையில நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளப்படுவோம். எல்லா விதமான பாவமான கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதத்தை தரித்தவர்களாக நடப்போம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள கடவோம். ரோமர் 13:13-14. Romans chapter 13 verse 13 and 14. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவளா நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Put on Lord Jesus Christ and make no provision for the flesh to fulfill its lust. சரீரத்தின் வாஞ்சைகளை கண்ட்ரோல் பண்ண பழகிக் கொள்ளுங்கள். துர் இச்சைகளுக்கு இடமாக உங்கள் உடலை பேணாமல் இருங்கள். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவளாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவளாக சீராக நடக்க கிடவோம். ஆவியானவரை நடத்தினால் நடக்க கிடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உங்கள் உடலை பேணாமல் இருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். முடிவு புரிந்து நிலைத்திருக்க வேண்டும். We must endure to the end. நாம் அன்பு தனிந்த நிலைமையிலே காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மீதாவினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். மத்திய 24:11-13 பார்க்கிறோம். முடிவு புரிந்து நிலைத்திருப்போமே என்று ரட்சிக்கப்படுவோம். He who endures to the end shall be saved. அடுத்ததாக கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்துடைய வசனத்திலே காணப்படும் ஜாக்கிரதையாருங்கள். Be diligent to be found by him in peace and without spot and blameless. அதை பேதுரு இவ்வாறாக கூறினார். 2 பேதுரு 3:14 2 Peter chapter 3 verse 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவர்கள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்துடைய வசனத்திலே காணப்படும்படி ஜாக்கிரதையாருங்கள். என்னுடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பல வருகை மிகவும் சமீபம். மனம் திரும்புங்கள், பல ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நினைவு கொள்வோம். தளர்ந்த கையிலே திடப்படுத்தி ஏசாயா 35:3-10 வரை பார்க்கிறோம் அல்லவா? தளர்ந்த கையிலே திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலிலே பலப்படுத்துங்கள். மனம் புதைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திறன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். வாக்கு பண்ணவர்கள் உண்மை உள்ளவர், நிச்சயமாக நடத்துவார். வரும்போது என்ன நடக்குமோ அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டதும் செவிகள் திறவுண்டு போகும். முடவன் மானை போல் கொதிப்பான். பூமியை நாவும் தெம்பெரிக்கும். மனதிற்கிற தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். எல்லாம் நடந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார். வெட்டாந்தரை தண்ணி தடாகவும் வறண்ட நிலை நீரூற்றலாகவும் வலு சர்ப்பங்கள் தாபத்து கிடந்த இடங்களே புல்லும் கொறுக்கியும் ஞானங்களும் உண்டாகும். சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் மாற்றினார். பிசாசின் கிரியில அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 John 3:8 பார்க்கிறோம் அல்லவா? பிசாசின் கிரியில எல்லாவற்றையும் வலித்த கல்வாரி சிலுவிலை. நமக்கு எதிரடியாகவும் கொலைஸ்தர் 2:14 பார்க்கிறோம் அல்லவா? நமக்கு எதிரடியாகவும் இந்த எல்லா நியாயப்பிரமாணங்களையும் நடுவில் இராதபடி எடுத்து போட்டு கல்வாரி சிலுவிலே ஆணி அடித்து அதிகாரிகளையும் உறிந்து கொண்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு இளைஞர்களமான கோலமாக்கி அவள் மேலே வெற்றி சிறந்தார் அல்லவா? எல்லாவற்றையும் மக்கள் வாரிசிலே நமக்கு ஆசை முடித்தார். பெரும்பாதையான வழியும் இருக்கும், பசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ள அதிலே நடந்து போவதில்லை. இந்த வழி நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஏனென்றால் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னார் அல்லவா? அந்த வழியாக நம்மை அழைத்து செல்வார். நித்திய ஜீவனுக்குள் பரலோகத்துக்குள் நம்மை அழைத்து செல்வார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன வழியுமா இருக்கிறார். பெரும்பாலான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவனாலே நடந்து வருவதில்லை. பாவத்தில் உள்ளவனாலே நடந்து வர முடியாது. அந்த வழி நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதும் இல்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, எந்த சத்துருவும் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதை நடப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களே அதை நடப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்திலே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரின் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடத்திருக்கிறார். மனம் திரும்புவோமா? பரலோக மிகவும் சமயமா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7-8 சொல்கிறார், இதோ மேலுன்னே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அது அப்படியே ஆகும். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாய் சர்வவல்லமை கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவள்ளுவம் பட்டுகிறார். மறந்து போகாதீர்கள். இதோ மேலுன்னே வருகிறார். நாம் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கண்கள் யாவும் அவரை காணும், அவர் குத்தினவர்கள் கூட பார்ப்பார்கள். பிலாயில ஒரு ஈட்டியை வைத்து குத்தினான் அல்லவா, அவன் கூட பார்ப்பான். பூமியின் கோத்திரம் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவரை சந்திக்கிறதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? பயப்படாதே, நான் முந்தின உயிருள்ளமா இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திருவுருளை உடையவரா இருக்கிறேன்னு சொன்னவர் நம்மை வந்து அழைக்க வருகிறார். நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். அந்த நேரத்திலே நாட்டு காலங்களிலே மீண்டும் ஒரு தருணத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதைத்தான் நம்ம யோவான் ஸ்நானன் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக சமீபத்திருக்கிறது. வெளிப்படுத்தின வசனம் 3ஆம் அதிகாரம் 19-21 வரை பார்க்கிறோம். நான் நேசிக்கிறவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு கடினமான பாதையிலே சிச்சையின் வழியாக நாம் கடந்து செல்லலாம். ஏனென்றால் அவர் நம்ம நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறார். நாம் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. நம்ம ஒருவோடு கூட பரலோகத்தில் வர வேண்டியதான் அவருடைய சித்தம். ஆகையால் தான் அவர் நமக்கு இந்த சிச்சையில அனுமதிக்கிறார். பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்கிறோமா? அனந்தர பாதை வழியாக நாம் கடந்து செல்கிறோமா? மீண்டும் மீண்டும் அநேக சிச்சைகளிலே நாம் பாதிக்கப்படுகிறோமா? சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், நான் நேசிக்கிறவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். அவர் நம்மை கடந்து விடுகிறார். அப்பா, பிதாவாகிய தேவன் நம்மை கடந்து விடுகிறார், சிக்ஷிக்கிறார். ஆகையால் எதற்காக? நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. மீண்டும் மீண்டும் அந்த பாவத்திலே விழாதே, மனம் திரும்ப. இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின 3:21 பார்க்கிறோம், நான் ஜெயம் கொண்டே என் பிதாவுடைய சிங்காசனை அவரோட கூட உட்கார்ந்து போல ஜெயங்கொள்கிறவனும் என்னுடைய சிங்காசனை என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஆனந்தத்திலே நாம் பிரவேசிப்பதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். அந்த நேரத்திலே நாம் கடந்து வந்த பாதையை நாம் பார்த்தோம் அல்லவா? 2021 மரணத்தின் விளிம்பில் இருந்து நாம் தப்பித்தோம் அல்லவா? நாம் வாழ்ந்து கொண்ட இடங்களிலே, நாம் வாழ்ந்த சொசைட்டியிலே, நாம் இருந்த இடங்களிலே எத்தனையோ மரணங்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை கிருபையாக பாதுகாத்து இந்த 2021ஆம் ஆண்டின் கடைசி பகுதியின் காண கிருபை செய்தார். இன்றி சொல்கிறார், மகளே இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா.
சோர்ந்து போகாதே. நான் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கும் போது சோர்ந்து போகாதே. நான் நேசிக்கிறவர்களோ அவரை நான் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனே அவரோட கூட உட்கார்ந்தது போல. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்னுடைய கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். கிறிஸ்துவோடு கூட நாம் ஆட்சி செய்ய நம்ம அழைத்துக் கொண்டு போறதுக்காக வருகிறார். இதோ மேகலின் மத்தியிலே வருகிறார். இதோ மேகலினுடைய வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தில் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆனால் நாம் அவருடைய சித்தத்தினுடைய வாழ்க்கை நடத்தும் போது பாவத்தில் இந்த சாபக்கட்டில் நீக்கினவர்களாக நாம் ஒரு பரிசுத்தம் அவர் விரும்புகிற பரிசுத்தமுள்ள வாழ்க்கையா வாழும் பொழுது நாம் புலம்ப தேவையில்லை. இருந்தால் அவர் நம்மை அழைத்துக் கொண்டு செல்வார். பிதாவுடைய சிங்காசனம் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவனோ அவனும் என்னோட சிங்காசனம் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்னு சொல்லிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா பாவங்களையும் சுமந்தார். எல்லா சாபங்களையும் சுமந்து கல்வாரி சொல்லி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம ரட்சித்தார். பிதாவாய் தேவன் அவர் மூன்றான உயிரோடு இருப்பி வலதுபாசை வீற்றிருக்கிறார். வீட்டிற்கு கிருபையை கொடுத்தார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நாமும் இந்த பூமியிலே வாழும்போது இந்த பாவமான காரியங்களிலிருந்து நாம் ஒரு ஜெயத்தை எடுத்து ஹல்லேலூயா அவரோடு கூட நாம் வாழ்க்கை செய்வோமா. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனம் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ யாரா இருந்தாலும் சரி இந்த பாவத்திலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் ஜெயம் பெற்று ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்போது ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழும்போது ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் என்னை கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஆகையால் நம்மை இந்த நேரத்திலே முழுவதுமாக ஒப்படைப்போம். இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு 180 டிகிரி ரைட் அபவுட் நாம் எடுப்போமா. இந்த வாழ்க்கையை செல்லாதபடி அதுக்கு ஆப்போசிட் வாழ்க்கையை நாம் போவோமா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கின வாழ்க்கையை போவோமா. கண்மலையாய கிறிஸ்து மேல பதித்தவர அந்த வாழ்க்கையை நாம் வாழுவோமா. இந்த விசுவாச ஓட்டத்திலே நம்முடைய கண்களை கண்மலையாய கிறிஸ்து மேல் பதித்தவர்களாக ஓடுவோமா. இன்னும் சிறிது காலம்தான். பலராஜன் மிகவும் சௌயமா இருக்கிறது. மனம் திரும்புங்கள். பலராஜ்யம் சமயமா இருக்கிறது. மனம் திரும்புங்கள். பலராஜ்யம் சமீபத்திருக்கிறது. Repent, for the kingdom of heaven is at hand. கர்த்தர் இன்று நம்மோடு கூட இடைப்பட்டார்கள். கர்த்தருக்கு நாம் முழுவதுமாக ஒப்படைப்போம். அந்த நேரத்திலே யோவான் வாழ்க்கையை பற்றி நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோம். கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக முன்னோடியாக அங்கு அனுப்புகிறார். பாதையை சேவைப்படுத்துவதற்காக அவர் அனுப்புகிறார். தேவனுக்கு பாதையை சேவைப்படுவதற்காக யோவான் வந்தார். தாயின் கருவிலே அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தினார். பிறப்பிலே தேவனுடைய கரம் இடைப்பட்டது. வளர்ப்பிலே அவருடைய கரம் இடைப்பட்டது. ஊழியத்திலே தேவனுடைய ஆவியானவர் இடைப்பட்டார். தைரியமாக ஊழியத்தை நடத்த கிருபை செய்தார். அநேகரை தேவனுக்கு நேராக வழி நடத்தினார்கள். அந்த வாழ்க்கையை தான் அவரை எதிர்பார்க்கலாம். முழுதுமாக நாம் மனம் திரும்பாமா. தாவீது ராஜா சொன்னது போல சங்கீத அமைப்பு 93 கொடுத்தது போல
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமா, அக்செப்ட் பண்ணுவோமா? முதலாவது கிறிஸ்துவை தரித்த வாழ்க்கை வாழ்வோமா? பவுல் போதும் களத்தில் சொல்வது போல கிறிஸ்துவனை கூட சில பற்றி நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பாவம் செய்து பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு எனக்கா தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தை பிழைத்திருக்கின்ற அந்த வாழ்க்கையை நான் வாழ்வோம். தேவன் நமக்காகவே இருக்கிறார், நம்மளை கிரியை செய்ய விரும்புகிறார், அவர் நம் மூலமாக செயல்பட விரும்புகிறார். மறந்து போக வேண்டாம். முழுவதுமாக நம்மை சமர்ப்பிப்போமா? பரிபூர்ண சித்தத்தை அறிந்து நாம் வாழ்க்கை நடத்துவோமா? ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொண்ட வாழ்க்கையை வாழ்வோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? முடிவு பரியந்தம் கிருபையா கிடைத்த அந்த ரட்சிப்பினை விலைக்கிரையும் கொடுத்து சம்பாதித்து நமக்கு கிஃப்டாக கிடைத்த அந்த ரட்சிப்பினை அனுதினமும் நாம் புதுப்பித்தவர்களாக ஓடுவோமா? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போமா? ஒவ்வொரு நாளும் நான் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் அவருடைய சன்னதியிலே சமாதானத்தோடே நாம் காணப்பட முடியாது. ஜாக்கிரதையான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். சற்று ஆராய்ந்து பாருங்க. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேத்துக்காக நன்றி ராஜா. அப்பா, எங்களோடு கூட இடைப்பட்டீங்க ராஜா. நாம் கத்த மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபத்துக்கின்ற வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டீங்க ராஜா. கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா பாவமான காரியங்கள் எல்லாத்தையும் கட்டாவே நாங்கள் அகற்றி போட்டு நீங்க விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயத்தை சுதந்திரிக்க கிருபையை தாங்க ராஜா. இதோ வாசப்படி நின்று தட்டின ஒருவன் சத்தத்தை கேட்டு கதைத்த அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோடு கூட போய் பண்ணுவேன்னு சொன்னீங்க ராஜா. முழுவதுமாக இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்படைக்கிறோம்ப்பா. இருதயத்திலே வாங்கப்பா. சிறுபிள்ளையை போல ஆகவிட்ட பலவர் ராஜ்யத்தை பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னீங்க ராஜா. இந்த வாழ்க்கையை அப்படியே மாற்றுங்க ராஜா. இந்த வாழ்க்கை கத்தவே கிறிஸ்துவை நோக்கின வாழ்க்கையாக மாற்றுங்க ராஜா. ஜெயத்தை எடுக்க கிருபை தாங்க ராஜா. இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுங்க ராஜா. ஜெயங்குனின் பிதாவுடைய சிங்காசனம் அவரோட கூட உட்கார்ந்து போல ஜெயங்குடியின் அவனும் என்னுடைய சிங்காசனம் கூட உட்காரும்படி செய்வேன் என்று சொன்னீங்களே ராஜா. கிருபை செய். முழுவதுமாக கர்த்தாவே இந்த நேரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ராஜா மிகவும் சமயமா இருக்கிற ராஜா. உடைய வருகையிலே கர்த்தாவே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விரும்புகிற அந்த பசுத்தமுள்ள வாழ்க்கையோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் கிடைத்த அந்த ரட்சிப்பில்லை, கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பில்லை அனுதினமும் நாங்கள் புதுப்பித்தவர்களாக ஓடுகிற பாக்கியத்தை கொடுக்கிறார். எங்கள் கண்களை கர்த்தாவே கண்மலையாய் கிறிஸ்துவை பாய்த்துவதாக ஓடுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தாங்க ராஜா. புதிய கனமையும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.